வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 81, Psalm 81. நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியமமாயிருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக வைக்கப்பட்டேன். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விடுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பயக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். இந்த காலை வேளையிலே நம்முடைய மனதை திறந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒரு சுதந்திரமான ஒரு பூமியிலே நம்மை வாழ செய்தார். அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் போற்றும் விதமாக பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், ஆரிலேயும் நாமசங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய். நேசமேய்ப்பன் கரத்தில் ஏந்துமாறு இயேசு
கடந்த சில நாட்களாக நாம் காற்றை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கீழ்காற்று, பிறகு வடகாற்று, ரெண்டும் உங்களுக்கு நான் பேசின நினைவு எனக்கு இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தென்றல் காற்று அல்லது தென்காற்று என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். த சவுத் விண்ட், த விண்ட் தட் பிரிங்ஸ் பீஸ் அண்ட் சாம். இந்த தென்காற்று அல்லது தென்றல் காற்று என்பது நமக்கு சமாதானத்தையும் செழுமையும் தருகிற காற்றாக அது காணப்படுகிறது. நம்முடைய கிழக்கத்திய கலாச்சாரத்திலே நாம் பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே காற்று என்பது நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றியமையாத ஒன்றாக அது காணப்படுகிறது. காற்று நம்முடைய விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டது. காற்று நம்முடைய பயணத்தோடு கூட சம்பந்தப்பட்டது. காற்று நம்முடைய காலநிலையோடு கூட சம்பந்தப்பட்டது. நம்முடைய பிரயாணத்தோடு என்று நான் சொல்லும்போது, நம்மில் அநேகர் நாம் பொதுவாக தரை வழி பயணங்களை மேற்கொள்ளுகிறோம். பொதுவாக ஆகாய வழி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய தலைவர்கள், பெரிய கட்சி அரசியல் தலைவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு முறை அவர்கள் பயணத்துக்கு முன்பதாகவும் காற்றை குறித்து அறிந்து கொண்டு தான் அவர்கள் பறக்கிறார்கள். அவர்கள் அதை தெரிந்து கொண்டு தான் அவர்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த காற்று நம்முடைய வாழ்க்கையிலே பல அம்சங்களிலே நம்மோடு கூட அது கடந்து வருகிறதாக இருக்கிறது. வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். The book of Ecclesiastes chapter 1 and verse 6. காற்று தெற்கே போய் வடக்கையும் சுற்றி சுழண்டு சுழண்டு அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். காற்று என்ன பண்ணுமா? எங்கேருந்து புறப்படுது? தெற்கே போய் அங்கிருந்து வடக்கே சென்று அப்புறம் சுற்றி சுற்றி அங்கே வரும். என்னங்க அது? காற்று புறப்படுதான், ஒரு இடத்துக்கு போதான், மறுபடியும் சுற்றி அங்கே வந்துடுதான். அது ஞானி இந்த காற்றை குறித்து சொல்லும்போது, காற்று அது சுற்றி வருகிற ஒரு காற்று என்று கூறுகிறார். அப்போ இந்த காற்று ஒவ்வொரு திசையிலிருந்தும் வரக்கூடியதாக இருக்கிறது. தெற்கிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று தென்றல் காற்று, கிழக்கே இருந்து வீசக்கூடிய ஒரு காற்று கீழ்காற்று, கிழக்கு காற்று, மேற்கே இருந்து வீசக்கூடிய காற்று மேற்காற்று என்று இப்படியெல்லாம் பார்க்கிறோம். சரி, இந்த காற்று இதை குறித்து நாம் அறிய வேண்டும் என்றால், பல இயற்கை காரியங்களை இந்த காற்று மூலமாக நமக்கு தருகிறது. பல நன்மைகளை நாம் இது பெறுகிறோம். ஆண்டவரும் கூட வேதாகமத்தில் இந்த காற்றை குறித்து பல இடங்களிலே நாம் பார்க்கும்போது, இந்த காற்று எப்படி ஒரு மனிதனுக்கு, ஒரு விவசாயிக்கு ஒரு இயற்கையாக நன்மை தருகிறதோ, அதுபோல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராகிய காற்றை அனுப்புகிறார். அந்த காற்று தேவனுடைய சத்துவத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய நெருக்கமான அந்த உறவை மனிதனோடு கூட அவர் ஏற்படுத்துகிறதை நமக்கு விளக்கி காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவர் இயற்கையின் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நமக்கு விளக்கி தருகிறவராக இருக்கிறார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இயற்கையின் மூலமாக அவர் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த தென் காற்று அல்லது தென்றல் காற்று என்பது வேதாகமத்திலே பல இடங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். இதை வாசிக்கும் போதெல்லாம் அது நமக்கு ஒரு அனல் மூட்டுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ஒரு மாற்றத்தை அது உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது என்பதை காண்பிக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த காற்று என்பது ஒரு தெய்வீக சந்திப்பை நமக்கு விளக்குகிறதாக இருக்கிறது. நான் மீண்டுமாக சொல்லட்டும், தென் காற்றை குறித்து வேதாகமத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த தென்றல் காற்று என்பது நமது வாழ்க்கையிலே அனல் மூட்டக்கூடிய ஒன்றாக, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தரக்கூடிய ஒன்றாக, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சந்திப்பை தருகிறதாக இந்த காற்று இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு கூறுகிறது. தேவனுடைய சித்தத்தை பொதுவாக காற்று நமக்கு உணர்த்துவிக்கிறதாக இருக்கிறது. தேவ சித்தத்தை உணர்த்துவிக்கிறது காற்று, நமக்கு உணர்த்துவிக்கிறது. இந்த தென்றல் காற்றும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 4 அதிகாரம் 16 வசனம். The book of Song of Solomon chapter 4 and verse 16. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு,
என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. வாடையே எழும்பு, தென்றலே வா. வாடையே எழும்பு. வாடை என்பது எதை குறிக்கிறது? நம்ம பொதுவாக வாடைன்னு என்ன நினைப்போம்னா, ஏதோ பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு வாடை வருதுங்க, ரோடு, அந்த ரோட்லேயே போக முடியாது, ஒரே வாடையாக இருக்குது அப்படின்வோம். அது அந்த வாடையை குறிக்கல. அது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா இதுக்கு இன்னும் நல்லா தெளிவாக இருக்குது. என்ன காற்று அது? நார்த் விண்ட். இங்கிலீஷில் போட்டிருக்கு அவேக் ஓ நார்த் விண்ட். வாடையே எழும்பு, எழும்பு, வடக்காற்றே நீ எழும்பு. அப்போது வட திசையிலிருந்து வீசக்கூடிய ஒரு காற்று. வடகாற்றினுடைய தாக்கம் என்ன என்பதை நாம் போன முறை நான் உங்களுக்கு சொன்னது எனக்கு நினைவு இருக்குது. வடகாற்று நம்முடைய வாழ்க்கையிலே அது வீசும்போது இது நம்மை சுத்திகரிக்கிறதாக, தேவனுடைய சிக்ஷை நமக்கு தரக்கூடியதாக, நம்மை சீர்படுத்துகிறதாக அந்த வடகாற்று இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வளர்ச்சிக்காக நம்மை அது புடமிடுகிறதாக இருக்கிறது, சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தது எனக்கு நினைவு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 4:16 நம்ம பார்க்கும்போது வடகாற்றையும் பார்க்கிறோம், தென்காற்றையும் பார்க்கிறோம். ரெண்டையும் குறித்து இந்த புத்தகத்தை எழுதினதான ஞானி எழுதுகிறார். வடகாற்று எழும்ப வேண்டுமாம், தென்றல் வர வேண்டுமாம். அப்போ வடகாற்று என்பது இரண்டும் சேர்ந்து வரும்போது, தென்றலும் சேர்ந்து வரும்போது அது ஒரு சமநிலையை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், இவை இரண்டும் நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய செழுமைக்கும் அவசியமானது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த தென்றல் காற்று என்பது, தென் காற்று என்பது பொதுவாக கோடை காலத்தோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு காற்று. இந்த கோடை காலத்தோடு சம்பந்தப்பட்ட காற்று என்று நாம் எப்படி அறிகிறோம் என்றால், 2 வேத வசனங்கள் உண்டு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். லூக் சாப்டர் 12 and verse 55. தென்றல் அடிக்கும் போது என்ன உண்டாகுமா? உஷ்ணம் உண்டாகும். தென்றல் அடிக்கும் போது உஷ்ணம் உண்டாகும், உஷ்ணம் உண்டாகும். தென்றல் காற்று, தென் காற்று உஷ்ணத்தை கொண்டு வரக்கூடியதாக, அனலை கொண்டு வரக்கூடியதாக, சூட்டை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. 37ஆம் அதிகாரம், யோபு 17ஆம் வசனம். The book of Job chapter 37 and verse 17. தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது, தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையையும் அறிவீரோ? எது உஷ்ணமாயிடுதா? வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையை அறிவீரோ? நல்ல கவனிப்போம். இப்போ நமக்கு உஷ்ண காலம் ஆரம்பிக்குது. இப்போல்லாம் துணியை காய போடணுன்னா கொண்டு போய் எங்கே காய போடுவோம்? வெயிலில் காய போடுவோம். வெயில் பண்ணணுன்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் வருது பாருங்கள், ஏப்ரல் மே. வெயிலெலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு தான் ஈரமானாலும் வீட்டுக்குள்ளே போட்டாலும் என்ன ஆகிடும்? அது காஞ்சிடும். ஏர் கண்டிஷன்லாம் எங்கள் வீட்டில் அப்போ கிடையாது. எனக்கு நினைவு இருக்குது, லீவு நாளில் நானும் என் தம்பியும் பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்போம் வீட்டுக்குள்ளே. நாங்கள் ஒரு நிமிஷம் உட்கார மாட்டோம், அடி பின்னி எடுத்துருவாங்க எங்கள் அம்மா. ஆனாலும் நாங்கள் 2 பேரும் ஓடிக்கிட்டே இருப்போம் வீட்டுக்குள்ளே. சரி, வீட்டில் இவங்க இடம் கொடுக்காட்டி ரோட்டில் வெளியே ஓடுவோம். ஃபுல்லாக எங்கள் வீடு ஃபுல்லாகவே மேய்ச்சல் நிலந்தான் அது. அப்போது வெயிலில் சுற்றுறோமேன்னு பார்த்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, எங்களை உள்ளே தூக்கி போட்டு கதவெல்லாம் பூட்டி புடவையெல்லாம் நினச்சி, அவங்க இருக்கிற எல்லா புடவையும் தண்ணியில் நினச்சி காய போடுவாங்க உள்ளே. ரொம்ப நேரம் ஆகாது அது காயறதுக்கு. ஒரு மணி நேரத்தில் அது காஞ்சிரும். காஞ்ச உடனே நாங்கள் மறுபடியும் எங்கே ஓடுவோம்? உள்ளே என்ன வரலப்போ கூலாக இல்லாதனால நாங்கள் வெளியவே போயிடுறோம் அப்படின்னு. ஸோ இது ஒரு நாளுக்கு 2 தடவை 3 தடவை இவங்க வேலை என்னன்னு கேட்டால் புடவையை நினச்சி வீட்டுக்குள்ளே காயப்படுவது. ஏர் கண்டிஷன் இல்லாத ஒரு காலம், பொட்டல் காட்டில் வீட்டை கட்டினாங்க, உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அந்த ஈரமான வஸ்திரங்கள் என்ன ஆகிடுது, உஷ்ணத்தினால வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அது என்ன ஆகிடுது, உலர்ந்து போய் விடுகிறது, உஷ்ணமாக மாறி விடுகிறது. அப்போ இந்த உஷ்ணம் என்பது கோடை காலத்தில் வரக்கூடிய ஒரு காற்று. இந்த தென்றல் காற்று உஷ்ணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காற்றாக இருக்கிறது. அப்போ இந்த உஷ்ண காற்று என்பது ஏதோ ஒரு பொல்லாத தாக்கத்தை தானே தர வேண்டும். பொதுவாக வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மண் புழுதி கலந்த ஒரு காற்று கோடை காலத்தில் வரும். அது பேர் லூ அப்படின்வான்.
இந்த லூ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து தூசி, அதில் வந்து மண் எல்லாம் அதில் வரும், உஷ்ணமாக வரும். அந்த லூ ஒருத்தனுக்கு அடிச்சிருச்சு, இந்த உஷ்ண காற்று ஒருத்தனுக்கு அடிச்சிருச்சு அப்படின்னு கேட்டால் அவன் ஆள் அவுட்டு. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க இந்த காற்றே அடிக்காமல் இருக்குன்னா அவன் வந்து வெளியே போக முடியாதா? ஆமாம், ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கரெக்டாக 10 மணிக்கு முடிச்சிருவாங்க. நீங்கள் எல்லா அரசு அதிகாரிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான், ஆஃபீஸை விட்டு வெளியே வர மாட்டான். ஆஃபீஸ் எல்லாம் கரெக்டாக பூட்டிடுவான். 11 மணிக்கு மேலே ஆள் நடமாட்டம் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வெயில் புழுதி கலந்த இந்த காற்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, சன் ஸ்ட்ரோக் என்று சொல்கிறோம் பாருங்கள், வெயில் அடித்து செத்துட்டான் அப்படின்னு. இந்த காற்றினுடைய தாக்கம் அவ்வளவு இருக்கும். உடலில் இருக்கிற தண்ணீர் அப்படியே வறண்டு போக பண்ணும். இது ஒருவேளை இந்த காற்றினுடைய ஒரு அடுத்த பகுதி. ஆனால் இந்த உஷ்ண காற்று, தென்றல் காற்று வரும்போது வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இதனுடைய எஃபெக்ட், இதனுடைய தாக்கத்தை பார்த்தா ரொம்ப அருமையான தாக்கங்களை இந்த காற்று உண்டு பண்ணுகிறது. முதலாவது, இந்த தென்றல் காற்று வரும்போது அழகு, இந்த பூமியில் நாம் காணக்கூடிய இயற்கைக்கு மரங்கள், செடிகள், கொடிகள் இவைகளுக்கெல்லாம் அழகான ஒரு நிறத்தை தருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தென்றல் காற்று அழகை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காற்று. எப்படிங்க அழகு வருது அப்படின்னா, மழை காலம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து குளிர்காலம் இருக்குது. குளிர்காலத்தில் இலைகளெல்லாம் என்ன பண்ணோம், இலை உதிர் காலம், இலையெல்லாம் உதிர்ந்து போய்விடும், வெறும் கொப்பு கொலையை தான் நிற்கும் அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வசந்த காலம் இருக்குது. இந்த வசந்த காலத்தில் தான் இலை உதிர்ந்து போன இந்த மரங்கள் எல்லாம் சின்ன சின்ன துளிர் வரும். இந்த துளிர் எப்போ வளர்ந்து முழுமை அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில். இந்த கோடை காலத்தில் உஷ்ணத்தில் தான் எல்லா இலைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு பார்க்கலாம். அநேக கொடிகள், மரங்கள், செடிகள்லாம் பூக்கிறதை நாம் இதில் பார்க்க முடியும். சிலதுக்கு நம்ம பயிர் செய்வோம், அது வரும். சில இடத்துல பார்த்திங்கன்னா பயிர் செய்யாமலே அது ரோட்டு ஓரத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா புது புது செடிகள் வந்துகிட்டு இருக்கும் இல்லையா. நம்ம வீட்டு வேலியில் அதுவே தானாக வரும். தண்ணி எங்கேயாவது தேங்கி இருந்தால் அதில் ஒரு செடி முளைத்தெழுமோ. இதெல்லாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வறண்ட நாட்களில், இந்த உஷ்ணமான காலகட்டத்தில் இந்த காற்று வீசுகிற, தென் காற்று வீசுகிற உஷ்ணமான நேரத்தில் அது வரக்கூடியதாக இருக்கிறது. தை மாதம் நமக்கு பொங்கல், அதுதான் சொல்ல, தை பொங்கல் தானே சொல்கிறோம். தை என்பது எப்போன்னா நமக்கு ஜனவரி இல்லையா, ஜனவரி 15, அப்போ தான் 15, 16 அந்த டைமில் தை மாதம் பொங்கல். அப்போ வந்து புதுசாக அறுத்து இருக்கிற தானியத்தை வச்சு ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், பொங்கல் கொண்டாடுறான். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 90 நாட்கள் கழித்து இன்னொரு அறுவடை ஒன்று இருக்குது. இதுதான் கோடை அறுவடை. இந்த கோடை அறுவடைக்கு முன்னால் வயலில் போய் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே மாறி ப்ரௌன் கலரில், ஒரு கோல்டன் கலரில் வயல்கள்லாம் பார்த்திங்கன்னா அறுப்புக்கு தயாராக நெற்கதிர்கள் காணப்படும். கோதுமை விளைந்திருக்கிற இடத்துலையும் போய் பார்த்திங்கன்னா வெறும் கோல்டன் கலரில் ஏக்கர் கணக்காக நீங்கள் வடநாட்டில் பார்க்கலாம். அழகாக இருக்கும், அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கும். இது நிறத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த உஷ்ண காற்று ஒரு விளைச்சலை தந்து அந்த விளைச்சலினாலே வரக்கூடிய ஒரு அருமையான நிறத்தை கொண்டு தரக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த தென்றல் காற்று வரும்போது நறுமணத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. வாசிக்கலாம், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன்னத பாட்டு 4:16. வாடகை எழும்பு, தென்றலே வா, கந்தப்பிசையின் வடியே என் தோட்டத்திலே வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. கந்த பிசின் வீச, வடியே என் தோட்டத்தில் வீசு. கந்த பிசின். இது எதை குறிக்கிறது என்றால் ஒரு வாசனை நிலைமையை குறிக்கிறது. கந்த பிசின் வாசனை. வயல்வெளியில் என்னங்க வாசனை இருக்கும், அந்த வயல்வெளியை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். நம்ம அநேகர் நம்ம இன்னும் வயல்வெளியில் நம்ம வளரலை, வயல்வெளி மத்தியில் நம்ம வாழலை. ஆனால் வயல்வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுத்து வைக்கோல் கொண்டு வருவாங்க. அந்த வைக்கோலை கொண்டு வந்து எங்கே வச்சுருக்கிறாங்களோ அந்த ஏரியா முழுசுமே என்ன ஸ்மெல் இருக்கும் பார்த்துருக்குறீங்களா? வைக்கோலுடைய ஒரு வாடை இருக்கும். வைக்கோலில் தான் அந்த வாடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அறுக்கும்போது கொஞ்சம் என்ன பண்ணிட்டு போயிடுவான், வயலில் ஒரு கொஞ்சம் இடத்த விட்டுட்டு அந்த கதிரில் கொஞ்சத்தை வச்சுட்டு போயிடுவான். அந்த வழியாக நம்ம நடந்து போனால் கூட
அந்த வைக்கப்போரில் இருக்கிற அதே வாடை வயல்வெளியில் வீசக்கூடியதாக இருக்கிறது. இது சிம்பிளாக நம்ம காணக்கூடியது. இந்த அறுப்புக்கு பிறகு கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாசனை, அறுவடையின் வாசனை நம்ம பார்க்கிறோம். இந்த காற்று, தென்காற்று வீசும்போது இதுவும் சூரியனும் சேர்ந்து பழங்களை அல்லது தோட்டத்தில் உள்ள அருமையான கனிகளை அது என்ன செய்யுதுன்னா பக்குவப்படுத்த செய்கிறது. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதோடு கூட இந்த தென்றல் காற்று இரண்டும் சேர்த்து நம்முடைய பழத்தோட்டங்களிலே பழங்களை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய இயற்கையான நிலையிலே பல காரியங்களை அது பூத்து குலுங்க செய்கிறது. பிரியமானவர்களே, இந்த தென்றல் காற்று நிறத்தை தருவது மாத்திரமல்ல, அழகை தருவது மாத்திரமல்ல, தென்றல் காற்று நறுமணத்தை தருவது மாத்திரமல்ல, தென்றல் காற்று இந்த கோடை காலத்தில் பார்த்தோன்னா நமக்கு மிருகங்களை, சின்ன சின்ன பறவைகளை அங்கே ரொம்ப செயல்பாடு உள்ளதாய் மாற்றுகிறது. எங்கள் வீட்டில் கொய்யா மரம் 2 இருக்குது, ஒரு சப்போட்டா மரம் இருக்குது. நாங்கள் சில நேரம் கணக்கு பார்த்து வச்சுருப்போம், இந்த கொய்யாக்காவை இன்னும் இத்தனை நாளில் ரெடி ஆகிடும், அதை நம்ம பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாலேயே 4 அணில் கரெக்டாக சாப்பிட்டுட்டு தோலை மட்டும் கரெக்டாக எங்களுக்கு வச்சிரும். பறிக்கலான்னு நம்ம கணக்கு பண்ணி வச்சுருக்கிற நாளில் போய் பார்த்தா அதில் இருக்கிறது என்ன தான் இருக்கும், உள்ளே இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிவிட்டு வெளியே மட்டும் பாதி கொய்யா தொங்கிட்டு இருக்கும். என்னங்க ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. எதில் ஆக்டிவாக இருக்காங்கன்னா, இப்போ தான் அவங்களுக்கு காலம், கிடைக்கக்கூடிய பழங்கள் அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு காலம். அணில், அந்த அணிலில் பிடிக்கிறதுக்குன்னு எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பூனை கீழே கரெக்டாக உட்காந்துருக்கும். திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அதுக்கு அருமையான வேட்டை. 2 அணில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி சாவடித்து வச்சுருக்கோம். அது நல்லா நம்ம வயிறார சாப்பிடும். அது இதுங்க பூனையை பார்த்த உடனே அதுங்க போடுற ஒரு சத்தம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அருமையான ஒரு சத்தம். ஒன்றோட ஒன்று அது ஒரு ஒலி எழுப்போம். அந்த ஒலியில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கீழே யார் இருக்கா, பூனை இருக்கே, கொஞ்சம் கவனமாக இருங்க, கீழே நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கிறான், கவனமாக இருங்க அப்படின்னு சத்தம் போடும். இதெல்லாம் எப்போ இந்த சத்தம் கேட்குது தெரியுமா? இந்த கோடை காலத்தில் தான் கேட்குது. இந்த சம்மர் ஆரம்பிக்கும் போது தான் இதெல்லாம் கேட்குது. நல்லா கவனித்து பாருங்கள். சப்போட்டா மரம் இருக்கும், எங்கள் சப்போட்டா மரத்தில் வெறும் இலை தான், காய் இங்கே உள்ளே இருக்கும். இந்த காயை திருடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒன்று குயில். அதையும் நாங்கள் பார்த்து வைப்போம், இதை பறிக்கலாம் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி வச்சா, நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி குயில் அதில் அந்த பக்கம் ஓட்டை போட்டு இந்த பக்கம் ஓட்டை போட்டு கொத்தி வச்சுட்டு போயிடும். கோடை காலத்தில் மிருகங்கள், பறவைகள் இல்லை, இவைகள் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. காக்கா அதே மாதிரி கேட்க வேண்டாம். இந்த நேரங்களில் அருமையாய் அவைகள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்திட்டு எல்லா இடமும் போய் எதை யாருக்கிட்டேருந்து பிடுங்கலாம், எந்த வீட்டிலேருந்து எதை தூக்கிட்டு போகலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். கோடை அல்லது இந்த உஷ்ண காலம் என்பது இப்படிப்பட்ட இயற்கை செறிவுகள் நாம் காணக்கூடியது. இப்போ தான் நமக்கு தர்பூஸ் பழம் வரும் மார்க்கெட்டில், பார்த்துறீங்களா? பெரிய 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 தர்பூசணி இப்போ தான் நமக்கு எதாவது சீசன். எப்போ? கோடை காலம். அப்புறம் இன்னும் ஒன்று கிடைக்கும் இந்த சீசனில், அது ஒரு பழம். என்னென்னு கேட்டால் அது என்னது, அது கிருணி பழம். கிருணி பழம் இல்லை, இது நம்ம ஊரில் இது கிருணி பழம் நம்ம பெருசாக சாப்பிட்றோம். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோன்லேயே என்ன பண்ணிடுறாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஆமாம், சின்னதுலேயே வச்சு அதை சமைச்சு சப்ஜி காய்கறியாக ஆக்கி சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் தான் அது அதை பெருசாக ஆக்கிடும். அது இப்போ தான் கிடைக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். திராட்சை, இந்த காலம் தான் அருமையான ஒரு கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய திராட்சை, அருமையான ஒரு திராட்சை. ஸோ இந்த தென் காற்று அல்லது தென்றல் காற்று அநேக நன்மைகளை மக்களுக்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறது. ஆண்டவர் அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. சரி, இந்த பூமியில் ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை வைத்திருக்கிறாரு. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய காற்று ஒன்று தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு காற்று ஒன்று உண்டு. தேவ ஆவியானவர் காற்றை போல இருக்கிறார் என்று வேத புத்தகம் கூறுகிறது. இந்த காற்று, தேவனால் அனுப்பப்படுகிற இந்த ஆவியானவர் என்கின்ற இந்த ஒரு காற்று, தென்றல் காற்று என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய ஆவிக்குரிய தன்மையிலே நாமும் முதிர்ச்சி அடையத்தக்கதாக, நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்கிறதாக காணப்படுகிறது. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான்
15ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரைக்கும் வாசிப்போம். ஜான் சாப்டர் 15 verses 3 to 6. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம், இந்த தேவனோடு கூட நாம் நிலைத்து வாழக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவம் எங்கே இருக்கிறதோ அங்கு மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாக அல்லது முதிர்ச்சியை நோக்கி நாம் வளர்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு கூறுகிறது. வேதத்திலே நாம் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவனுடைய பெயர் யோவான். இந்த யோவானும் யாக்கோபும் இயேசுவோடு கூட அவர்கள் கடந்து ஒரு பிரயாணத்தில் வருகின்றார்கள். சீஷர்களோடு கூட வருகின்றார்கள், இயேசுவோடு வருகின்றார்கள். அப்போ அவர்கள் இயேசு எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தார். எருசலேமுக்கு போவது சற்று சுற்றி பாதையிலே அவர்கள் போக வேண்டும். ஏனென்றால் இடையிலே அவர்களுக்கு ஒரு சமாரியருடைய ஒரு கிராமம் இருந்தது. அந்த சமாரியருடைய இடத்தை அவர்கள் குறுக்கே தாண்டி போக விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் தகாத நிலையில் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் யூதர்கள் சமாரியரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை தீண்டத்தகாதவர்களாக பார்த்தார்கள், அருவருக்கத்தக்கவர்களாக பார்த்தார்கள். எனவே சுற்றி போவார்கள். இப்போ இயேசு என்ன பண்ணாரு, இது வழியா போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம், குறுக்க போயிடலாம் அப்படின்னு அவங்ககிட்ட வழி கேட்டாரு. சமாரியர் அதுக்கு இடம் கொடுக்கல. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த சமாரியர் இடம் கொடுக்காத பட்சத்தில் யாக்கோபும் யோவானும் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள். என்ன கேட்கின்றார்கள் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். எலியா செய்தபடி அக்கினி இறக்க. நல்லா கவனிங்க, எலியாவை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. ராஜா ஆளை அனுப்புறாரு. நான் தேவனுடைய மனுஷனையானால் அக்கினி வானத்திலிருந்து வந்து உன்னையும் உன் கூட இருக்கிறவங்களை என்ன செய்யட்டும், பட்சி கட்டும். எல்லாரும் செத்து விழுந்தாங்க. இப்போ அதே மாதிரி இயேசுனுடைய சீஷர்களாகிய யாக்கோபும் யோவானும் அவங்க கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இவங்களுடைய கோபத்தை கொஞ்சம் நம்ம பார்ப்போம்னா நியாயமான ஒரு கோபம். இவங்களுடைய கோபம் எப்படிப்பட்ட கோபம்னா உடனடியாக எழும்பக்கூடிய, உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள். இவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய காற்று வீச ஆரம்பித்தது. இந்த யோவான் அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் இந்த யோவானை குறித்து பார்க்குறோம். அவங்க இயேசுனுடைய சீடர்கள்லாம் அங்கே கூடி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த யோவானும் அங்கே இருக்கிறாரு. 2ஆம் அதிகாரத்தில் இந்த காற்று, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு காற்று அவர்கள் கூடியிருந்த அந்த மேல் வீட்டு அறையில் வீசினது. யோவானுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை இந்த காற்று தந்தது. இயேசுவோடு கூட நடந்த ஒரு யோவான், இயேசுவோடு கூட ஊழியங்களில் ஈடுபட்ட யோவான், அவனுக்கு ஒரு சந்திப்பு அவசியமாக இருந்தது. இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த ஏற்பட்ட அந்த உன்னதமான அந்த சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை, உறவுகளின் துவக்கத்தை தருகிறதாக இருந்தது. அந்த யோவான் என்ன எழுதுறாரு பார்க்கலாமே. 1 யோவான் 4:8 வாசிப்போம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கோபம் அடைந்த அதே யோவான் இப்போ எழுதுறாரு, தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பாகவே இருக்கிறார். ஒரு தெய்வீக சந்திப்புக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய ஈடுபாடு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த காற்று அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அந்த தேவனை அவன் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது. இந்த தேவன் அக்கினியை அனுப்புகிற தேவன் அல்ல, இந்த தேவன் அன்பை காண்பிக்கிற தேவன். வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இருள் இல்லை. அதே யோவான் மறுபடியும் எழுதுறாரு, இவர் அன்பா இருக்கிறவர், இவர் ஒளியா இருக்கிறவர், அவர்கள் இருள் இல்லை. நல்லா கவனிங்க, இந்த யோவானுக்கு தான் ஆண்டவர் ஸ்லாக்கியம் கொடுத்தாரு. என்ன ஸ்லாக்கியம் கொடுத்தாருன்னா, ஒரு சுவிசேஷத்தை எழுத ஸ்லாக்கியம் கொடுத்தாரு, 3 நிருபங்களை எழுதக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தாரு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசன நூல் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுவதற்கும் கர்த்தர் இவனுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தார். யார்? வாழ்க்கை மாற்றப்பட்டு இந்த தெய்வீக சந்திப்பை பெற்ற ஆவியானவருடைய தொடுதலை பெற்ற இந்த யோவானுக்கு தேவன் இத்தனை கிருபைகளை தந்தார். அவனுடைய வாழ்க்கையில் பல புதிய காரியங்களை தோற்றுவிக்கிற தேவனாக, தோன்ற பண்ணுகிற ஒரு தேவனாக காணப்பட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்க, நம்முடைய உறவுகளை நாம் சரிப்படுத்தி, இந்த பூமியிலே சமாதானத்தையும் இந்த பூமியிலே செழுமையும் கொண்டு வரத்தக்கதாக, மனிதர்களுக்குள்ளே தேவ அன்பை நாம் வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த காற்று, தென்றல் காற்று நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இந்த தென்றல் காற்று அப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நன்மையை நமக்குள்ளே வரப்பண்ணுகிறதாக இருக்கிறது. பல நேரத்தில் நாம் நம்முடைய நண்பர்களை சற்று சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய நண்பர்கள் சிறு வயதிலேருந்து சிலருக்கு நண்பர்கள் இருக்கலாம், கல்லூரி பருவத்தில் அல்லது பள்ளி பருவத்தில் அல்லது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நமக்கு பல நண்பர்கள் இருக்கலாம். அந்த நட்புகள் எல்லாம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான ஒரு நிலையிலே அந்த நட்புகள் ஆரம்பிக்கும். நட்பு பார்த்திங்கன்னா நாளாக 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 வயசாகி போயிடும். வயசாயிட்டாலும் அந்த நட்பு என்பது அந்த வயதோடு கூட என்ன, உண்மையான நட்பு என்பது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? வளர்ந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவும் கூட அப்படிப்பட்ட ஒரு உறவு தான். இந்த தென்றல் காற்று என்பது தேவனோடு கூட நமக்கு இருக்கிற அந்த உறவை, தேவனோடு கூட இருக்கிறதான அந்த வளரக்கூடிய அந்த தன்மையை, அவரிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்மளை நிலைத்து ஓங்கி வளர செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை நம்முடைய இருதயங்களிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு நிலையிலே நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக, அவரை நேசிக்கத்தக்கதாக இந்த தென்றல் காற்று உதவுகிறது. அதே ஆண்டவருக்கு பிரியமான சீஷனாகிய யோவான் சொல்லுகிற இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 3:14. நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். உறவுகள் சரிப்படுத்தப்பட வேண்டும் என்றால், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால், அதுக்கு முன்னால் யார்கிட்ட அன்பு கூறணும்? சத்தமாக சொல்லுங்களேன், சகோதரன். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அதே 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். யாராலே பெற்றிருக்கிறோம்? அவராலே பெற்றிருக்கிறோம். அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லும்போது, நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் என்ன பண்ணணும்? சொல்ல மாட்டாங்களே யாரும், அன்பு கூறணும். நம்முடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அந்த அன்பு இல்லாத பட்சத்தில் உண்மையிலே நான் யாரிடத்தில் அன்பு கூறவில்லை? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறல. ரொம்ப அழகாக யோவான் சொல்கிறாரு. எந்த யோவான் சொல்கிறாரு? வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி இவங்களெல்லாம் காலி பண்ணுன்னு சொல்கிற அதே யோவான் சொல்கிறாரு, இவங்ககிட்ட, இந்த சமாரியர்கிட்ட நம்ம அன்பு கூறணும். புரியுதா? நேசிக்க தகாதவர்களிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். நேசிக்க தக்கவர்களிடத்துல எல்லாம் ஈஸியாக அன்பு கூறலாம். நேசிக்க முடியாதவர்கள், நேசிக்க அருகதையற்றவர்கள், நேசிக்க லாய்க்கு இல்லாதவங்க, அவங்ககிட்ட அன்பு கூறதான் இயேசுனுடைய அன்பு. அவர் அப்படித்தான் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். வசனம் தெளிவாக இருக்கு. ரோமர் 5 நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், நாம் அக்கிரமக்காரராயிருக்கையில், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து தமது அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்பு எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் வேறு எப்படியும் வராதுங்க. இந்த தென்றல் காற்று நம்முடைய வாழ்க்கையில் வீசுவதற்கு நாம் இடம் கொடுப்போமேயானால், தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுப்போமேயானால், அந்த நிலையிலே நாம் கடந்து வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆரம்ப நாட்களில் இருந்த கிறிஸ்தவர்களை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நான் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி தேவனோடு கூட இருந்த அந்த உறவு, தேவன் மீது கொண்டிருந்த அந்த பற்றுதலிலே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவினார் என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம பார்க்கிறோம்.
இவங்க எல்லாரும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு பட்டியல், அதில் நான் யோவானை குறித்து சொன்னேன். இயேசுவினுடைய தாயார் அங்கே இருக்கிறாங்க. இவங்களோடு கூட 120 பேரும் சேர்ந்துட்டாங்க. தெரில இவங்க யார் வீட்டில் கூடி ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியாத ஒரு மேல் வீட்டு அறையில் ஜெபிக்கிறாங்க. அந்த மேல் வீட்டு அறையில் இவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, டைம் ஸ்லாட்லாம் கிடையாது. பைபிளில் நம்ம பார்க்கல. 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி, அங்கே ஒரு டைம் ஸ்லாட், ப்ரேயர் ஸ்லாட்டை பார்க்குறோம். ஆனால் இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க, எப்போ அவங்க ஜெபம் பண்ணுறதை முடித்தாங்கன்னு சொல்லி பைபிள் நமக்கு போடலை. நான் நினைக்கிறேன் அவங்க ஜெபத்தில் உறுதியாக, சொல்லுங்களேன், தரித்திருந்தாங்க. சிம்பிள். வேற எதை குறித்தும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இவங்க வாழ்க்கையில் பல காற்றுகளை கடந்து வந்தார்கள். நல்லா கவனித்து பார்க்கணுன்னா, இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க வந்தாங்க. அங்கே தான் ஒரு காற்று அடிக்குது ஐயா, அது கீழ்காற்று. அந்த கீழ்காற்று அவங்களெல்லாம் இயேசுநாதரை பிடிச்சிட்டு போகும்போது இவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு இவங்களை எம்டி பண்ணத்தக்கதாக இயேசு சொல்கிறாரு, நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேனே ஆனால் 12 லேகியோனுக்கு மேலே அவர் அனுப்புவார், ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. சீஷர்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. தங்களால் ஒன்றும் முடியாது என்பதை அந்த கீழ்காற்று அவர்களுக்கு விளங்க பண்ணிட்டு அப்படியே பிடிச்சிட்டு போகிறாங்க. இயேசுநாதரை பிடிச்சிட்டு போகிறாங்க. பேதுரு மாத்திரம் அரமனைக்கு அங்கே போய் உட்காந்துருக்கான், முத்தத்தில் உட்காந்துருக்கான். அப்படியே நெருப்பு மூட்டி அனல் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா வேலைக்காரி அம்மா சொல்லுது, இவன் சொல்கிறான் எனக்கு அவரை தெரியாது அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். அவன் வாழ்க்கையில் ஒரு காற்று வீசிச்சு, வடக்காற்று அவன் வாழ்க்கையில் வீச ஆரம்பிச்சுது. இந்த வடக்காற்று அவன் மேலே வீச ஆரம்பித்த உடனே அவனை சுத்திகரிக்கிறதான தேவன் அங்கே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்னால் நீ எத்தனை முறை மறுதளிப்ப, அவன் அழ ஆரம்பிச்சிட்டான், மனக்கசந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அதன் பிறகு நம்ம பார்க்குறோம், இயேசுவை பிடிச்சிட்டு போகிறாங்க, பிலாத்துடைய அரமனைக்கு கொண்டு போகிறாங்க. இயேசு அங்கே குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்படுகிறார். அவரை சிலுவையில் அறைகிறார்கள். இவங்கெல்லாம் ஒரே பயம், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியாமல் ஒரு வறட்சியான நிலையிலே இந்த சீஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில், நம்பிக்கையற்று இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மேல் காற்று ஒன்று வருது. அதான் ஈஸ்டர் மார்னிங். எல்லாரும் கல்லறையை நோக்கி இவங்கெல்லாம் போகிறாங்க, ஸ்திரீகள்லாம் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு நம்பிக்கையின் செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, அவர் இங்கே இல்லை அப்படின்னு ஒரு செய்தி, ஒரு நல்ல செய்தி. ஓஹோ பரவாயில்ல, அவர் வந்துட்டார் 40 நாள் ஜாலி. அப்பப்போ அவங்களுக்கு படா காணாலாம் கொடுத்து எல்லாரும் அப்பப்போ ஒவ்வொரு இடத்துல காமிக்கிறார், நான் இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி காமிச்சாரு. கடைசியாக 500 பேருக்கு அதிகமான பேருக்கு தன்னை என்ன பண்ணார், ஒரே நேரத்தில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, நான் போகிறேன்ட்டார். 40 நாள் ஜாலியாக இருந்தவங்களுக்கு மறுபடியும் அதே கலக்கம், அதே பயம், தலைவர் இல்லை, வழிகாட்டி இல்லை, அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒன்று தெரியும், அவங்கள அவர் ஆசீர்வதிக்கிறார். போகிறதுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கிறார். அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு போகும்போது தூதன் சொல்கிறான், நீங்கள் ஏன் வானத்தை பார்க்குறீங்கப்பா, அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார், மறுபடியும் வருவார். ஏன் நீங்கள் வானத்தையே பார்த்துட்டு கலக்கத்தோடு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க, அவர் வருவார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டால், நான் வர்ற வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்காதிருங்கள், எருசலேமில் இருங்க அப்படின்றார். இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று, அவருக்கு சொன்னது ஞாபகம் இருக்குது. எங்கே இருக்கணும், நம்ம எருசலேமில் இருக்கணும். ஒன்று மாத்திரம் தெரியும், எருசலேமில் இருக்கணும். எருசலேமில் இருந்து என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை நாள் ஜெபம் பண்ணாங்கன்னு நமக்கு ரொம்ப தெரியாது. ஒரு சில வேத வல்லுநர்கள் கணக்கெல்லாம் போட்டு சொல்கிறாங்க, இத்தனை நாள் எப்படி ஆச்சு, இத்தனை நாள் எப்படி ஆச்சுன்னு கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. வெல் அண்ட் குட். அது எத்தனை நாளில் இந்த அனுபவத்தை பெற்றாங்கன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 2லேருந்து 4 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிறது நாவுகளும் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேலும் அமர்ந்தது. அவர் போதுமா, ஒரு காற்று வீசினது. இது தென்றல் காற்று என்று நம்ம பார்க்கல பைபிளில். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தென் காற்று அல்லது தென்றல் காற்று என்பது வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காற்று, வாழ்க்கையில் புதிய துவக்கங்களை தரக்கூடிய காற்று. இந்த தென்றல் காற்று என்பது புதிய உறவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காற்று, கனி உள்ள வாழ்க்கை தரக்கூடிய ஒரு காற்று என்று நாம் பார்த்தோம். ஆகவே இந்த காற்று தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு காற்று. அவங்க கூடியிருந்த மேல் வீட்டு அறையில் அவர்களை நிரப்பிற்று. அங்கே
பேதுரு இருக்கிறார். எந்த பேதுரு அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னால் கீழ்காற்றினாலே எல்லாரும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா? வடகாற்று வீசி இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிச்சு பாருங்க. தேவனுடைய காற்று வந்து வீசி இவன் தேவனை மறுதளித்து பயந்து நடுக்கத்தோடு இருந்த அதே பேதுருவை இந்த காற்று, தென்றல் காற்று சந்தித்த பிறகு அவன் நின்று பிரசங்கம் பண்ணுறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரே பிரசங்கத்தில் ஒரே நாளில் எத்தனை பேர்? 3000 பேர் வந்துட்டாங்க. இவன் வாழ்க்கை மாற்றப்பட்டதா அப்படின்னா மாற்றப்பட்டது. இவனுக்கு தைரியம் வந்ததா? வந்தது. இவனுக்கு பேச வந்ததா? வந்தது. இவனை குறித்து நம்ம பார்க்குறோம். இவனே சொல்கிறான், பவுல் நம்மளோட நிறைய படித்தவருங்க, அவர் படித்ததெல்லாம் நம்மளுக்கு நிறைய புரியவே புரியாதுன்னு சொல்லி தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். மிக எளிமையான ஒரு மனிதன், அந்த எளிமையான மனிதனை வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தென்றல் காற்று அவன் வாழ்க்கையில் வீசினபடியினாலே கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்த அவனை பாவிக்க துவங்கினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாதாரண மீன் பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை தேவன் மாற்றினார். இந்த கூட்டத்தில் சில பேர் குறிப்பிடாத சில நபர்கள் உண்டு. இவங்கெல்லாம் தேவனால் சந்திக்கப்பட்டவங்க. இயேசுவனுடைய ஊழிய காலத்தில் இவங்கெல்லாம் தொடப்பட்டவங்க. நான் நம்புகிறேன் இவங்களும் கூட அந்த 120 பேர் கூட்டத்தில் இருந்திருக்கலாம். இருந்தாங்கன்னு நான் சொல்லலை, இருந்திருக்கலாம். அதில் ஒன்று யாருன்னு கேட்டால் மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாள் கூட என்ன பண்ணுறாங்க, இயேசு உயிர் தெழுந்த பிறகு கல்லறைக்கு தூக்கி இவளும் ஓடுறா இல்லையா, போய் பார்க்க போகிறா இல்லையா. இவளும் அந்த கூட்டத்தில் 120 பேர் உடைய கூட்டத்தில் இருந்திருக்கலாம். ஒரு சகை இருக்கிறான் பாருங்க, அவனும் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கலாம். கண் திறக்கப்பட்ட பர்த்திமேயு குருணை, அவனும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு ஸ்திரீ சொல்கிறோம் பாருங்க, யோவான் 4 என்ன ஸ்திரீ? சமாரிய ஸ்திரீ. அவங்க சமாரிய ஸ்திரீ கிடையாது, உண்மையில் சொன்ன போனால் சீகார் ஸ்திரீ. அந்த அம்மா அவங்க இருந்த ஊர் சீகார் உள்ள பெண்ணு. அந்த அம்மா இவங்கெல்லாம் கூட அந்த இடத்துல இவங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டமாக இருந்திருக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தாக்கத்தை அந்த நாளிலே உண்டு பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில் வீசும்போது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். சாதாரண மனிதர்களை தேவ ஆவியானவர் அசாதாரணமான மனிதர்களாக மாற்றுகிறார். மறுபடியும் சொல்கிறேன், சாதாரண மனிதர்களை தேவனுடைய ஆவியானவர் அசாதாரணமான மனிதர்களாக மாற்றுகிறார். என் லைஃப்பை நான் சொல்கிறேன். மாணவர் மன்றம் அப்படின்னு சொல்லி சின்ன பேச்சு போட்டி இருக்கும் ஸ்கூலில். அந்த மாணவர் மன்றத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டால், நான் 3வது படிக்கும் போது 4வது படிக்கும் போதெல்லாம் நான் பேர் கொடுத்துருவேன். நான் கொடுக்குறேன்னு இல்லையே, எங்கள் அம்மா பேர் கொடுத்துருவாங்க. எதுக்கு? பேச்சு போட்டியில் இவன் பேசணும் அப்படின்னு. பேச்சு போட்டி எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்டால் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். சரியா? ஏதாவது ஒரு தலைப்பு இருக்கும், அதெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க. இப்படி உட்காந்து பக்கமாக எல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் நிற்பேன். அங்கே போய் நின்ன உடனே கை காலெலாம் உதறும். உடனே எங்கள் அம்மாவை பார்ப்பேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னால் உட்காந்துருப்பாங்க. சொல்லித்தர முடியாது. அவங்கள என்ன பார்ப்பாங்க, சரி போடா அப்படின்வாங்க. 5வது நிமிஷத்தில் 4 வார்த்தையை சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், இப்போ சாமி உட்காந்துருவேன். அவங்களும் என் பேரை கொடுத்து பார்த்தாங்க. என்னைக்கா ஒரு நாள் பிள்ளை என்ன வாங்குவான், ஒரு மாணவர் மன்றத்தில் ஒரு ப்ரைஸ் வாங்குவான்னு எதிர்பார்த்தாங்க. நான் வாங்கவே இல்லை. ஆனால் என்னைக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனோ அன்னையிலேருந்து நான் பேச ஆரம்பித்தேன். அப்படி அதான் என்னுடைய பின்னணி. பேசுறதுக்கு ஜனங்களை பார்த்தா எனக்கு பேசவே வராது. அந்த பின்னணியில் இருந்த நான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்ற பிறகு பேச ஆரம்பித்தேன். இன்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய ஆவியானவருடைய தாக்கம். ஒரு சாதாரண மனுஷன் பேசுவதற்கு பயம், ஸ்டேஜ் ஃபியர், க்ரௌட் ஃபியர், இருந்த கூட்டத்தை பார்த்த பயம், மேடையிலேருந்து பார்த்த பயம், வாழ்க்கையை தேவன் அசாதாரண மனிதனாக மாற்றுகிறார். அன்றைக்கி பேதுரு வாழ்க்கையை மாற்றினது போல் என் வாழ்க்கையை மாற்றினார். அந்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையும் அவர் மாற்றுவார். நீங்கள் தேவனால் எடுத்து பயன்படுத்தப்பட முடியும். தேவனுக்கான வல்லமையான கருவிகளாக மாறுவதற்கு தேவனுக்கு இடம் கொடுங்கள், அவர் உங்களை மாற்றுவார். ஒருவேளை இன்றைக்கி காலையில் வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உத்வேகம் இல்லாமல், ஒரு நிறைவு இல்லாமல், ஒரு மாதிரி வறட்சியான நிலையில், தேவனுக்காக நான் எதையுமே செய்ய முடியல, செய்யாமல் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் நோக்கமே இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனே, நான் ஏதோ போகிறேன், எத்தனையோ காரியங்களை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, இன்றைக்கி அந்த தென்றல் காற்று உங்கள் வாழ்க்கையில் வீச, இன்னொரு வார்த்தையில் பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்படத்தக்கதாக உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே தருவார். கர்த்தர் நிச்சயமாய் அதை தருவார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த தரிசனத்தில் அவர் பார்த்தது என்னன்னு கேட்டால், ஒரு பெரிய யுத்தம் நடந்தால் அந்த யுத்தத்தில் எவ்வளோ பேர் செத்து போயிருப்பாங்க. அந்த செத்து போன மக்கள் எல்லாம் அப்படியே அங்கேயே விடப்பட்டு புதைக்க முடியாமல் அப்படியே விடப்பட்டு அந்த எலும்புகள்லாம் காஞ்சி அதில் இந்த சதையெல்லாம் காணாமல் போய் உள்ளுக்குள்ளே இருக்கிற மஜ்ஜெல்லாம் உலர்ந்து போய் எந்த எலும்பு எதோட சம்மந்தப்பட்டதுன்னே தெரியாத இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கை அவனுக்கு காண்பித்தார். அங்கே போய் பார்க்குறான். பார்க்கும்போது ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்குறாரு, எப்பா நீ இந்த இடத்துல நீ பார்க்குறியே, இந்த காய்ந்து போன நம்பிக்கையற்ற உலர்ந்த இந்த எலும்புகளை பார்க்குறியே. வாசிக்கலாம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவருடைய கேள்வி. அப்போ உன் பார்வையில் இது என்ன நீ நினைக்கிற? உன்னுடைய பார்வையில் இந்த எலும்பு ஏதாவது உயிரடைய வாய்ப்பு இருக்கா? உன்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவர் கேட்டால் ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் கணிக்க முடியல ஆண்டவரே, இது யாருக்கு தான் தெரியும்? அது உங்களுக்கு தான் தெரியும். சில நேரத்தில் ரொம்ப சேஃபாக சொல்கிறது என்னென்னு கேட்டால், கேள்வி கேட்டால் எனக்கு தெரியாதுங்க, அந்த பதில் உங்களுக்கு தாங்க தெரியும். கரெக்டாக சொல்கிறேன், உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொன்னார், அப்பா நான் சொல்கிறத நீ செய். உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ என்ன பண்ணணும்? வாசிங்க 4ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க, 4லேருந்து 6 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்றால் நீ பேசணும். எதை பார்த்து பேசணும்? உயிரோடு இருக்கிறவங்களை பார்த்து யாரும் பேசலாம். செத்து போனவங்களை பார்த்து யாரும் பேசுவாங்களா? என் நண்பர் ஒருத்தர், அவர் இறக்கும்போது அவர் அமெரிக்காவில் இருக்கார், அவங்க அம்மா இங்கே இருந்தாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க எல்லாரும், உங்கள் அம்மா இறந்துட்டாங்கடா அப்படின்னு. உடனே அமெரிக்காவிலேருந்து அவர் ரிங் பண்ணுறாரு, அம்மா காதில் வைங்க, நான் அம்மாட்ட பேச போகிறேன் அப்படின்றாரு. அம்மாவுக்கு தான், அம்மா இறந்துட்டாங்கடா, அம்மா காது கேட்காதடா. இல்லை நீ வைங்க, நான் பேச போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவனுடைய சகோதரன் ஒருத்தன் என்ன பண்ணான், அம்மா காதில் வச்சுட்டான், இவன் காதில் வச்சுக்கிட்டான். வச்சுட்டான், அம்மா காதில் தான் வச்சுருக்கிறான், நீ பேசுகிறா அப்படின்னு. உடனே அவர் அங்கேருந்து நீ எழுந்துருன்றாரு. லிட்ரலாக ஒருத்தர் செத்து போன ஒரு ஆளை பார்த்து நீ எழுந்துருன்னா எவனும் எழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த எலும்பை பார்த்து பேசு. எலும்பை பார்த்து பேசுகிறாரு. நடந்த காரியம் தெரியும், நரம்புகள் வருது, தசை வருது, கண் திறக்குது, ரத்தம் ஆழங்கள்லாம் ரெடியாக செயல்படுது. ஒரு பெரிய சேனையாக அவர்கள் எழும்பி நிற்கிறார்கள். எப்போ அது நடக்குது அப்படின்னா, இவன் சொல்லும்போது கர்த்தர் எதை அனுப்புனாராம்? ஒரு பெருங்காற்றை வீச பண்ணினார். உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு காற்று ஒரு உயிர் மீட்சியை உண்டு பண்ணினது. அவர்கள் திரளாய், ஒரு பெரிய சேனையாய் அவர்கள் எழும்பி நிற்கத்தக்கதாக செய்து. இந்த காலையிலே கர்த்தருக்காக நாம் நிற்க வேண்டும் என்றால், ஆகாப் ராஜாவுடைய நாட்கள் அதுதான், கர்த்தருக்காக நிற்கத்தக்கதான மக்கள் இல்லை. இந்த நாட்களிலும் கர்த்தருக்காக நிற்கக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். கர்த்தருக்காக நாம் நிற்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது வீச வேண்டும், நம்முடைய இருதயத்தில் வீச வேண்டும். நாம் அப்பொழுதுதான் கர்த்தருக்காக புதுப்பிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ முடியும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை. நான் ஆலயத்துக்கு போகிறேன்னா, வரேனா, காணிக்கை கொடுக்குறேன்னா, முடிஞ்சது. சில நேரத்தில் நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். என்ன லெவலுக்கு போவோம் அப்படின்னு கேட்டால், பாருங்கள் ஆண்டவர் அங்கே எவ்வளோ வேலை செய்கிறாரு பாருங்க, ஆண்டவர் அங்கே எவ்வளோ கிரியை செய்கிறாரு பாருங்க, ஆண்டவர் இங்கே எவ்வளோ கிரியை செய்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அந்த நாட்டில் என்ன நடக்குது, இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு. ஐயா, இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். We are so satisfied with what God has been doing in various places. Good, it is good. அந்த ஒரு இவாலுவேஷன் இல்லாட்டி அந்த ஒரு அசஸ்மெண்ட் நமக்கு ரொம்ப நல்லது. ஆனால் எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிற தாக்கம் என்ன? ஆண்டவருடைய ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்குறேனா? எனக்குள்ளே அவர் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிற ஒரு ஆவியானவராக இருக்கிறார். அநேகர் சபையை குறை சொல்கிறவங்க உண்டு.
எங்கள் சபை செத்து போன சபைங்க அப்படின்வாங்க. நம்ம சபையில் யாரும் சொல்கிறதில்ல, பொதுவாக சொல்கிற மக்கள், சில மக்கள் சொல்லுவாங்க, ஐ எம் கோயிங் டு a dead church அப்படின்வாங்க. மேபி தட்ஸ் ட்ரூ, பட் unless and until you are revived, your church cannot be revived. உன் சபையில் உயிர் மீட்சி வேணும்னா ஃபஸ்ட்டு உயிர் மீட்சி யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். என் சபையில் உயிர் மீட்சி வேணும்னா எனக்கு முதலாவது உயிர் மீட்சி வேணும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவராக உயிர் மீட்சியை பெற்றால்தான் சபை உயிர் மீட்சி அடைய முடியும். சபை உயிர் மீட்சி அடைந்தால்தான் சமுதாயம் உயிர் மீட்சி அடைய முடியும். சமுதாயம் உயிர் மீட்சி அடைந்தால்தான் உலகம் உயிர் மீட்சி அடைய முடியும். அப்போது நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த காற்றை என் வாழ்க்கையில் வீச பண்ணுங்க, என் வாழ்க்கையில் உலர்ந்து போன காரியங்களை மறுபடியுமாக துளிர்க்க பண்ணுங்க ஆண்டவரே. நான் இழந்து போன ஒவ்வொரு ஆவிக்குரிய தன்மைகளையும் நான் மறுபடியுமாக நான் புதுப்பிக்கத்தக்கதாக இந்த காலையிலே என்னோடு கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் காற்று வீச நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய அமைப்பு எப்படின்னு கேட்டால், முதலாவது ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை வர பண்ணுகிறவர். ஆண்டவர் குழப்பத்திலிருந்து ஒழுக்கத்தை தருகிறவர். வறட்சியிலிருந்து செழுமையை தருகிறவர். பலவீனத்திலிருந்து வல்லமையை தருகிறவர். மரணத்திலிருந்து உயிரை தருகிறார், ஜீவனை தருகிறவர். இதான் நம்முடைய ஆண்டவர். குழப்பத்திலிருந்து ஒழுக்கத்தை தருகிறவர் இல்லையா? வறட்சியிலிருந்து செழுமையை தருகிறவர். பலவீனத்திலிருந்து பலனை வல்லமையை தருகிறவர். மரணத்திலிருந்து ஜீவனை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு என்னை நானே உணரத்தக்க நிலைக்கு என்னை கொண்டு வர விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் கொண்டு வர விரும்புகிறார். யாக்கோபு யாரு? அவன் நினைச்சதை செய்வான். யாக்கோபுடைய சரித்திரத்தை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா, யாரை கல்யாணம் பண்ண நினச்சானோ அவன் என்ன பண்ணான்? கல்யாணம் பண்ணிட்டான். சரி, மாமனாரை ஏமாற்றணும்னு நினச்சான், ஏமாத்தினானா இல்லையா? இவ்வளவு எல்லாத்தையும் டார்கெட் வச்சுருந்தான். இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணால் அந்த கம்பெனி விட்டு என்ன பண்ணிடணும்? நம்ம வெளியே வந்துடணும். கம்பெனி விட்டு எப்போ வந்தான்னு கேட்டால் நைட்டோட நைட் என்ன பண்ணிட்டான்? வந்தவன் சும்மா வரல, அங்கேருந்து கம்ப்யூட்டர்லாம் கூட என்ன பண்ணிட்டு வந்துட்டான்? அவன் பெஞ்சாதி தூக்கின்னு வந்துட்டான். தெரியுது இல்லை, நமக்கு தெரியும்ல பைபிளில், அங்கேருந்து விற்கிற இடத்தெல்லாம் கொண்டு வந்துட்டான். ஹி வாஸ் அ கோ கெட்டர். போய் அவன் என்ன சாதிக்கணும்னு நினச்சானோ எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவன். ஆனால் 20 வருஷம் கழிச்சு பிரதரை பார்க்க வரான், சொல்லி விடுறான், யாரை பார்க்க வரேன்? ஏசா ஒன்று பார்க்க வரேன்ப்பான்னு. பக்கு பக்குன்னு அடிக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 3 குரூப்பாக பிரித்து வைக்கிறான். தனிமையாக அந்த யாப்போக்கு நதி ஓரத்தில் ஆண்டவரோடு கூட ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பில் ராம் முழுசும் போராடுறானா. என்ன போராட்டம்? நீர் என்னை ஏன்பா உனக்கு இவ்வளோதான் இருக்குதா? நீ விரும்பின மனைவி உனக்கு இருக்குதா? இருக்குது. நீ விரும்பின செல்வம் உனக்கு இருக்குதா? இருக்குது. நீ கேட்டது கேட்காதது எல்லாம் இருக்குதா? உனக்கு இருக்குது. இதை தவிர உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இதை தவிர உனக்கு என்ன வேணும்ப்பா? அங்கே ஆண்டவர் பைபிளில் வாசிக்கிறோம், அவனுடைய தொடை சந்தை, அவனுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் ஆண்டவர். அப்பா நீ இனிமேல் நடக்க முடியாதுப்பா, இதெல்லாம் நீ ஓடி ஓடி ராத்திரியோட ராத்திரியாக வீட்டை விட்டு ஓடின, ராத்திரியோட ராத்திரியாக மாமனார் வீட்டிலேருந்து ஓடி வந்துட்ட. நீ ஓட இனிமேல் உன்னால் முடியாது. உன் காலை என்ன பண்ணிடுறேன் நான்? ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிடுறேன்ப்பா. யூ கேனாட் டூ எனி திங் ஆஃப் யூர் ஓன். நீ இனிமேல் நுண்டி தான் நடக்கணும், உன் ஸ்ட்ரென்த்து கிடையாதுப்பா அப்படின்னு நிலைக்கு அவனை கொண்டு வந்துட்டு இவன் சொல்கிறான். அந்த 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 தூதனானவரோடு கூட அவன் போராடி கேட்குறான், என்னை ஆசீர்வதிச்சால் ஒழிய விட மாட்டேன். அங்கே அவர் அவனை, சொல்லுங்களேன், எங்கே எங்கே இவனால் ஒன்றும் முடியாது என்ற ஒரு நிலைக்கு அவன் வந்தானோ அங்கே அவர் அவனை ஆசீர்வதி. பிரியமானவர்களே, இன்னைக்கு காலையில் என்னால் முடியாத ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல. பரிசுத்தமாக ஜீவிக்க விரும்புகிறேன், என்னால் முடியல. உறவுகள், சரியான உறவுகள், என்னுடைய குடும்பத்தில் எல்லாரோட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறேன், என்னால் முடியல. தேவ அன்பை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன், என்னால் முடியல. அப்படின்னு முடியல என்ற எந்த நிலைக்கு நம்ம வரோமோ அங்கே தேவன் ஒரு புதிய அனுபவத்தை தமது காற்றின் மூலமாக நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இந்த காற்று நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற காற்று நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய நன்மைக்காக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட விரும்புகிறார்.
அவர் ஒரு வேகமாக அல்லது நம்மை தள்ளக்கூடிய நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட அவரால் முடிந்தாலும் அவருடைய ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நமக்குள்ளே அவரால் வர முடியுமானா வர முடியும். ஆண்டவர் எதை விரும்புகிறான்னு கேட்டால், நான் ஒரு மென்மை காற்றாக, தென்றல் காற்றாக நான் வர விரும்புகிறேன். நீ கதவை திறந்தா நான் வருவேன், நீ இடம் கொடுத்தா நான் வருவேன், நீ வாங்கன்னு சொன்னால் நான் வருவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் யூ. ஆண்டவர் யாரையுமே என்ன பண்ணுறதில்ல, அவர் நெருக்கிறவர் அல்ல. உன் இருதயத்தில் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க நீ கூப்பிட்டா நான் வரேன். தேவாவியானவரே என் வாழ்க்கையை புதுப்பிங்கன்னு சொன்னால் நான் புதுப்பிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை ஆண்டவரே நான் புதுப்பிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீ கேட்டால் நான் உதவி செய்கிறேன். நான் உமக்காக வாழணும் ஆண்டவரே, எனக்கு வல்லமையும் பலனும் தாங்க ஆண்டவரேன்னு கேட்டால் நான் தரேன். நீ கேட்காம நான் தரப்போகிறது இல்லைன்றார் ஆண்டவர். எப்படி கேட்க போகிறோன்னா, நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரே அன்றைக்கு வீசின அந்த காற்று, சீஷர்கள் மீது வீசின அந்த காற்று, அந்த எலும்பு பள்ளத்தாக்கிலே உம்மால் அனுப்பப்பட்டு வீசப்பட்ட ஒரு காற்று, இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையிலும் அது போன்ற உடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ளே அனுப்பும். தீர்மானத்தை எடுக்க வேண்டியது யாருன்னா நீங்களும் நானும் தான். எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வீசும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் இடம் கொடுப்போமையானால், ஆண்டவருடைய இந்த காற்றுக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது. இதை வைத்து நம்ம இதை போல வேறொரு அனுபவத்தை நம்ம எந்த விதத்திலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்களும் நானும் இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். என் வாழ்க்கையில் வாங்க ஆண்டவரே. ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு பல்லவி உண்டு, இன்டு மை ஹார்ட், இன்டு மை ஹார்ட், கம் இன் டு மை ஹார்ட் லார்ட் ஜீசஸ், கம் இன் டுடே, கம் இன் டு ஸ்டே, கம் இன் டு மை லைஃப் லார்ட் ஜீசஸ். இன்றைக்கி நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? குளிர்ந்து போன நிலையில் இருக்கிறதா? கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஒரு காலத்தில் எழும்பி பிரகாசித்த நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒரு காலத்தில் நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்வேன் என்று தீர்மானித்த நாம் நம்முடைய தீர்மானத்தில் எப்படி இருக்கிறோம்? நான் இவ்விதமான ஊழியங்களிலே நான் பங்கு பெறுவேன் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நம்மால் அந்த ஊழியங்களில் பங்கு பெற முடிகிறதா? நம்முடைய வாழ்க்கை கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? தென்றல் காற்று கனியுள்ள ஒரு இயற்கையை உருவாக்குகிறது போல கர்த்தரால் அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய காற்று நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே தேவனுக்காக ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக, தேவனுக்காக நீதியின் கனிகளை தருகிறவர்களாக, ஆவியின் கனிகளை தருகிறவர்களாக நமக்கு ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறது. இந்த கனியுள்ள வாழ்க்கை நேசிக்க உதவுகிறது. யார் அன்பு கூற தகுதியற்றவர்களோ அவர்களை அன்பு கூற உதவுகிறது. யாரை ஏற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் மறுக்கிறதோ அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ அன்பு நமக்கு உதவுகிறது. யோவான் வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காற்று வீசின போது அவன் தேவனுடைய தன்மையை விளங்கி கொண்டான். அவர் அன்பானவர், அவர் வெளிச்சமானவர், ஒளியானவர். சகோதரரை சிநேகிக்கும் போது நாம் இயேசுவை சிநேகிக்கிறோம். இயேசுவை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் சகோதரனை சிநேகிக்க வேண்டும். சத்தியங்கள் எப்படி அவனுக்கு கிடைத்தது? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டபடியினால் அல்லவா? இன்றைக்கி உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உண்டா? எத்தனை நேரத்தில் நாம் பேதுருவை போல பயந்து ஒளிந்து தேவனை அறிக்கை செய்ய வேண்டிய நேரங்களிலே நாம் தேவனை மறுதலிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் காற்று பேதுருடைய வாழ்க்கையிலே வீசின போது அவன் இயேசுவுக்காக நின்று அவன் தைரியமாய் பிரசங்கித்தானே. இயேசுவுக்காக நான் வாழப்போகிறேன் என்று தீர்மானிப்பதும் இயேசுவை அறிவிக்கப் போகிறேன் என்ற தீர்மானிப்பதும் நல்லது. அந்த தீர்மானம் அவசியம். அந்த தீர்மானத்தோடு கூட இதற்கு வேண்டிய பலனையும் இதற்கு வேண்டிய தைரியத்தையும் ஆவியானவரே எனக்கு தாரும். என் இதயத்தை நான் திறந்து தருகிறேன் ஆண்டவரே. உமக்காக ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நான் அனுதினமும் வாழ ஒவ்வொரு நாளும் என் இதயத்தை நான் திறந்து தருகிறேன், எனக்கு உதவும் ஆண்டவரே என்று கேட்போம். கர்த்தர் தமது பலத்தினாலே நம்ம இடைக்கட்டி கனியுள்ள வாழ்க்கை வாழ உதவுவார். ஹல்லேலூயா. காற்று செய்யக்கூடிய ஒரு காரியம்
ஆங்கில ஆராதனையில் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்பொழுது ஆவியானவர் சொன்ன காரியம் இங்கே பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பிரசங்கி 1:6. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று அடித்து ஆமென் சுற்றி வரும். அருமையாக உள்ள இங்கிலீஷில் வாசிக்கும்போது we see the word circuit. ஸோ வடக்கே ஒரு காற்று வந்துச்சுன்னா கட்டாயம் தெற்கே வரும். வாடை காற்றை குறித்து பார்த்தோம், சிக்ஷை குறித்து பார்த்தோம், தண்டனை குறித்து பார்த்தோம், கடினமான நிலை குறித்து பார்த்தோம். அப்படி என்றால் நிச்சயமாக ஒரு தென்றல் ஒன்று உண்டு. யார் யார் வாழ்க்கையில் வாடை அனுபவித்திருக்கிறீர்களோ, வாடை காற்றை அனுபவித்திருக்கிறீர்களோ, கர்த்தருடைய பிள்ளையை இன்றைக்கு நிச்சயித்துக் கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தென்றல் நிச்சயமாய் வீசும். அப்படிதான் வரும். அப்படிதான் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது தேவனுடைய நியமனம், அது மாற்றப்படாது. அது மாத்திரமல்ல, இந்த நாளில் அருமையாவுள்ளே தமிழ் ஆராதனையில் இந்த செய்தி கேட்கும் பொழுது அருமையாவுள்ளே உணர்ந்த ஒரு காரியம், முக்கியமான காரியம், ஐயா காற்று 2 காரியத்தை செய்யும். இருக்கிற நாற்றத்தை கொண்டு போகும். ஓ ஹல்லேலூயா. கொண்டு வரும், கொண்டு போகும். அதான் காற்று. ஹல்லேலூயா. இது வரைக்கும் வாடை காற்று வந்து என் வாழ்க்கையில் நிறைய வாடை வீசுதுமா. என் வாழ்க்கையில் பல துக்கங்கள் உண்டு, என் பல துயரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, குழப்பங்கள் உண்டு. இந்த காற்று வந்து என்ன பண்ண தெரியுமா? அதை கொண்டு செல்லும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கொஞ்சம் அப்படி ஜன்னலை திறந்து நம்முடைய இதய கதவை திறந்து அருமையான அந்த காற்றுக்கு இடம் கொடுப்போம், ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். அவர் புதிய காரியத்தை கொண்டு வருவார், பழைய காரியங்களை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஐயா நீ என்னால் மறக்க முடியாத காரியத்தெல்லாம் இந்த காற்று கொண்டு போயிடுமா, காற்று கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. சில காரியம்லாம் பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம்லாம் நமக்கு ஐயோ இப்படி அப்படி திரும்ப 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 அப்படி நம்ம மனசில் வந்துட்டு இருக்குல்ல, அந்த நிலைகளெல்லாம் காற்று கொண்டு போக வல்லதாக இருக்கிறது. It's able to remove that. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளையை அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமே, அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையிலும் தென்றலை வீசக்கூடிய தெய்வமே நமக்கு ஸ்தோத்திரம். யார் யாரோட வாழ்க்கையில் கசந்த நிலைமை உண்டோ, அந்த கசந்த நிலைமை கர்த்தர் மாற்றி போடுவீராக. நின்ன நாட்களாக இந்த வாடை காற்றை அனுபவித்த மக்கள் உண்டு தகப்பனே. ஆமென். இன்றைக்கி பார்த்தேன், வாடை காற்று ஒன்று உண்டானால் தென்றலும் உண்டு, அது நிச்சயம் உண்டு ஐயா. ஹல்லேலூயா. எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா இந்த இந்த காற்றெல்லாம் உங்கள் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்களே, உங்களுடைய காற்றெல்லாம் இந்த கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்களே. இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய மக்களோட வாழ்க்கையில் இந்த தென்றல் வீசட்டும் ஐயா, ஆவியின் தென்றல் வீசட்டும். ஓ ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்து ஆண்டவரே மறுதலித்தவன், ஆண்டவரே வேறு ஆவியோடு இருந்தவன், எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஒரு அன்பின் ஆவினாலே ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவினாலே ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலரை மாற்றின அதே தேவன் இந்த நாட்களில் எங்களையும் மாற்றுவீராக. உம்மை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் வாலிப மக்கள் மத்தியில் இந்த காற்று வீசுட்டையா. எங்கள் வாலிப மக்கள்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரே வாழத்தக்கதான ஆண்டவரே ஒரு நிலைமை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறேன். எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அந்த ஆவியின் காற்றை பெற்றவர்களாக வாழத்தக்கதாக கிருபைத்தார். வழி நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு மீண்டும் இயேசு வர மட்டும் இருப்பதாக. ஆமென்.